அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். பெரம்பூர் தொகுதியில் விஜய்க்கு எதிராக களமிறங்கும் பிரபல நடிகரின் மகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வரும் தேர்தலில் சென்னையில் உள்ள பெரம்பூர் தொகுதியில் களமிறங்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதற்கான ஆயத்த பணிகளை தவேகாவினுடைய முக்கிய தலைவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் விஜய் இந்த தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். காரணம், தவேகாவிற்கு அதிகப்படியான தொண்டர்கள் இந்த தொகுதியில் தான் உள்ளார்கள். மேலும் விஜயினுடைய ரசிகர்களும் இந்த பகுதியில் தான் அதிகமாக இருக்கிறார்கள். வரும் தேர்தலில் தவேகா திமுகவிற்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும். மேலும் அதிமுக இங்கு வலிமையாக இல்லை. இவற்றை அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் தவேகா தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் களம் இறங்குகிறார். அதே சமயத்தில் திமுக கடந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த திமுகவின் வேட்பாளரான RD சேகர் அவர்கள் 1,05,000 சொச்சம் வாக்குகள் பெற்றிருந்தார். மேலும் இவரை எதிர்த்து அதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட தனபால் அவர்கள் 50,000 வாக்குகள் தான் பெற்றிருந்தார். 50,000த்திற்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் இங்கு வெற்றி பெற்றிருந்தார். மேலும் நாம் தமிழர் கட்சியும் இங்கு கணிசமான வாக்குகளை பிரித்திருந்தது. இவற்றை அனைத்தையும் கருத்தில் கொண்டுதான் வரும் தேர்தலில் விஜய் இங்கு களம் இறங்கினாலும், ஆனால் வரும் தேர்தலில் திமுக தலைமை மீண்டும் RD சேகருக்கு இந்த தொகுதியை ஒதுக்காது என்று சொல்லப்பட்டு வருகிறது. விஜய் ஒரு பிரபலமான வேட்பாளர், மக்கள் செல்வாக்கு கொண்டவர், மேலும் ரசிகர் பலம் அவருக்கு அதிகமாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்பொழுது RD சேகர் பிரபலமானவர் கிடையாது. ஒரு பிரபலமான ஐகானிக் தலைவரை அங்கு கொண்டு வந்து நிறுத்தினால் மட்டுமே விஜயை எதிர்க்க முடியும் என திமுக தரப்பு முழுமையாக நம்புகிறது. இதற்காக பிரபல நடிகரின் மகளை தேர்வு செய்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இவர் நியூட்ரிஷியன் டாக்டராக பணியாற்றி வருகிறார். இவர் வேறு யாரும் இல்லை, சத்யராஜ் அவர்களின் மகளான திவ்யா சத்யராஜ் என்று கூறப்பட்டு வருகிறது. இவர் கடந்த காலத்தில் தொடர்ந்து திராவிட சிந்தனை கொண்டவராக செயல்பட்டு வந்தார். தேர்தலுக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்புதான் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். திமுகவில் இவருக்கு முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இவர் தொடர்ச்சியாக விஜயை சீண்டும் வகையில் அவ்வப்பொழுது சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். மேலும் சத்யராஜும் விஜய்க்கு எதிராகத்தான் அவ்வப்பொழுது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார். அதே சமயத்தில் இவரது குடும்பத்தில் இருக்கக்கூடிய சத்யராஜின் மகனான சிபி சத்யராஜ் அவர்கள் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக தனது கருத்தை தெரிவித்து வருகிறார். இவர் விஜயின் ரசிகர் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இப்படி ஒரே குடும்பத்திற்குள் பல்வேறு விதமான குழப்பங்கள் இருந்தாலும் கூட சத்யராஜின் மகளை பெரம்பூர் தொகுதியில் களமிறக்க திமுக தலைமை திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் இந்த தொகுதியினுடைய மேலிட பொறுப்பாளராக சேகர் பாபு அவர்களை நியமிக்க திமுக திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. காரணம், சேகர் பாபு அவர்கள் ஒரு மிகப்பெரிய தலைவர், மேலும் செல்வாக்கு மிக்க தலைவர். சென்னையை பொறுத்த வரையிலும் அவருக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கிறது, பணபலமும் அதிகமாக இருக்கிறது. எவ்வளவு வேண்டுமென்றாலும் செலவு செய்வார். இந்த பகுதியை வேறு யாருக்கு கொடுத்தாலும் சேகர் பாபு அளவிற்கு அவர்களால் செயல்பட முடியாது. பெரம்பூர் தொகுதியில் சிறுபான்மையினர்கள் கணிசமாக வசித்து வருகிறார்கள். குறிப்பாக 50,000த்திற்கும் அதிகமானவர்கள் வசித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதை கணக்கில் கொண்டுதான் விஜய் அங்கு களம் இறங்கி இருக்கிறார். எனவே விஜய்க்கு எதிராக ஜோயல் அல்லது சேகர் பாபுவையே நிறுத்திவிடலாமா என திமுக தலைமை செயல்பட்டு வந்தது. ஆனால் சேகர் பாபுவை அங்கு நிறுத்தினால் சரி வராது. சேகர் பாபு அமைச்சர் அந்தஸ்தில் இருந்தவர். எனவே அவர் வேண்டாம் என அவருக்கு பதிலாக திவ்யா சத்யராஜை களமிறக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. சத்யராஜ் பிரபலமானவர், அவருக்கென்று ஒரு ரசிகர்கள் செல்வாக்கு இருக்கிறது. மேலும் தனது மகளுக்காக அவர் பிரச்சாரத்தை மேற்கொள்வார். அது மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் கூட பிரச்சாரத்தை மேற்கொள்வார். மேலும் இவர்கள் சினிமா குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதனால் இவர்களுக்கு மிகப்பெரிய ஊடக வெளிச்சம் கிடைக்கும். இதனை வைத்து அதை வாக்குகளாக மாற்றிவிடலாம். அது மட்டும் இல்லாமல் திமுக ஒரு ஆளும் கட்சி, பணபலம் கொண்ட கட்சி. இவை அனைத்தும் விஜய்க்கு எதிராக மாறலாம் என திமுக தலைமை கருதுகிறது. எனவேதான் இவரை களம் இறக்கலாமா என்ற ஒரு ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது. இது இறுதியான முடிவு இல்லை, எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த முடிவை மாற்றலாம் திமுக தலைமை என்றும் கூறப்பட்டு வருகிறது. நன்றி.